கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்னும் மாத்திரைகளை போட்டுக்கிட்டே தான் கிடக்குறீங்களா? அதெல்லாம் வேணாங்க, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. சூப்பரான இயற்கையான ஒரு வைத்தியம் வீட்டில் இருந்தே செய்யலாம். எல்டிஎல்னு சொல்லக்கூடிய அந்த பேட் கொலஸ்ட்ராலை நம்ம ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சே செய்யலாம். அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி டம்ளரில் 2 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மிலலாம் வைக்க தேவையில்ல. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ இதுக்கு நமக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கலாம். ஒரு முழு சைஸ் எலுமிச்சம்பழம் எடுத்துக்கலாம். இஞ்சி இந்த சின்ன சைஸில் இருந்தால் போதும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் பட்டை. பட்டையில் 2 வகை இருக்குது. லவங்கப்பட்டை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது சுருள் பட்டை. சுருள் பட்டை தான் இப்போ நமக்கு தேவைப்படுது. நீங்கள் எல்லா மளிகை கடைகளையும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் சுருள் பட்டைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இது அந்த பட்டையை விட கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை பார்க்குங்க கண்டிப்பாக. அதே மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆளு விதைகள் சொல்லக்கூடிய இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வாங்கிக்கலாம். இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இல்லைனா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் அதை வாங்கிக்கலாம். ரொம்ப ரேட்டு கம்மி தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இஞ்சியை தோல் சீவிட்டு 5 பல்லு பூண்டையும் இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டாம், அந்தளவுக்கு தேவை கிடையாது. இந்தளவுக்கு இடிச்சுக்கிட்டிங்கனாலே போதும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்துருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணணும். எலுமிச்சம்பழம் சேர்க்க மறந்துடாதீங்க. எலுமிச்சம்பழம் தான் இதில் முக்கியமான ஒரு பொருள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. நமக்கு தண்ணியும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம ஆரம்ப ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா இஞ்சியும் பூண்டையும் நல்ல அந்த எசன்ஸ் கரைகிற அளவுக்கு கொஞ்சம் அப்படியே வதக்கி விட்டோம் அப்படின்னா சிம்மில் வச்சு கூட நீங்கள் வதக்கி விடுங்க. ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் அளவுக்கு நம்ம இதில் நல்லா கொதிச்சு வரணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ஆளி விதைகள் நம்ம எடுத்து இதில் போட்டுக்கிட்டாச்சு. ஆளி விதைகள் நீங்கள் லைட்டாக சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வறுத்துட்டு கூட யூஸ் பண்ணலாம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் நிறைய நன்மைகள் இருக்குது. அதனால் நீங்கள் நிறைய வாங்கி வச்சு பவுட்ரு மாதிரி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அடுத்ததாக நம்மளுடைய அந்த சுருள் பட்டையும் இதில் சேர்த்துக்கோங்க. எல்லா ப்ராசஸுமே சேர்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் கூட போதும். ஓமம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டிப்பாக சேர்க்க மறந்துடாதீங்க. ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுல இப்போ நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே முக்கியமான பொருளுங்க. இன்னும் நமக்கு நல்லா தூக்கலாக இந்த குடிக்கிற நல்லா இதமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 6 மிளகு மட்டும் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். மிளகு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நல்ல குடிக்கிறதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மிளகோட காரம் இருக்கிறதுனால இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட தேவைப்படும் போதெல்லாம் குடிக்கலாம் சுட வச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இதை இதில் சேர்த்துக்கிட்டு எல்லாமே ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ப்ராசஸ் தான். இதே மாதிரி செஞ்சு நீங்கள் கண்டிப்பாக இதை குடிச்சிருங்க. என்ன ஆகும் அப்படின்னா கொலஸ்ட்ராலை சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணிடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு கொலஸ்ட்ரால்னால இருக்கக்கூடிய அந்த ஹார்ட் அட்டாக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் கொலஸ்ட்ரால்னால தான் வருதும். அதிகமான நான்வெஜ் சாப்பிட்டீங்க, அதிகமான ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை எடுத்துக்கங்க. வாரத்தில் 2 நாள் நீங்கள் எதுனா சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டி இதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. கொலஸ்ட்ராலை சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணிடும். இதில் இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்குமே நல்லா வடிகட்டி நம்ம இதை குடிக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இயற்கையான ஒரு வைத்தியம் தான் இது. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். திடீர்னு மயக்கம் வருது, தலைவலிக்குது, ஒரு மாதிரி நெஞ்சு வலியாகவே இருக்குது, ஒரு மாதிரி பெரட்டலாகவே இருக்குது, சாப்பிட்டது மூச்சு விட திணறலாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் ரொம்ப தேவையானது ஒரு விஷயங்க இது. கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான யூஸ்ஃபுல்லான விஷயத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பாய்.